இந்த மாதிரி டாக்ஸ் கடிச்சா ரேபிஸ் வருமா? அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிருங்க. இந்த மாதிரி இருக்கிற டாக்ஸ் கடிச்சா ரேபிஸ் வரும்னு நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. இந்த மாதிரி பாக்குறதுக்கு ஹெல்த்தியா இருக்கிற டாக்ஸ் கடிச்சா கூட ரேபிஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ரேபிஸ் அவேர்னஸ் சீரிஸ். டாக்ஸ்க்கு ரேபிஸ் வந்தா அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 பாத்தீங்கன்னா பிஹேவியரல் சேஞ்சஸ், அக்ரெஷன் ஆர் ஆன்சைட்டி இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ண முடியும். நம்பர் 2 பாத்தீங்கன்னா எக்ஸசிவா சலைவேஷன், ட்ரூலிங் ஆஃப் சலைவா இருக்கும். நம்பர் 3 பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலோயிங், உங்களுக்கு ஃபுட்டோ இல்ல தண்ணியோ வச்சோம்னா எடுத்து குடிக்கும் போது அவங்களால முழுங்க முடியாது. நம்பர் 4 முக்கியமானது, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சைன், அதாவது அன்ப்ரோவோக்டு பைட்டிங் நோட்டீஸ் பண்ண முடியும். அதாவது நம்ம வந்து அந்த டாகை டிஸ்டர்பே பண்ணாம இருந்தா கூட நம்மளை நோக்கி கடிக்க வர்றது. இது மட்டும் இல்லாம சில டாக்ஸ்க்கு சீசர்ஸ், எபிலெப்சி இந்த மாதிரியான சிம்டம்ஸும் நோட்டீஸ் பண்ண முடியும். இந்த மாதிரியான சைன்ஸ் நீங்க ஏதாவது நோட்டீஸ் பண்ணீங்கன்னா உஷாராயிருங்க. கண்டிப்பா உங்க வெட்டனரியன்ட்ட கன்சல்ட் பண்ணிருங்க. அதுக்கான ஸ்டெப்ஸ் ப்ராப்பரா என்ன பண்ணணுமோ பண்ணிருங்க. இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா பெட் வளர்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல ரேபிஸ் டாக் வந்து கடிச்சா என்னென்ன பண்ணணும்ன்றத நான் சொல்றேன்.